இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீ ரைஸ். கீ ரைஸ் வந்து நம்ம குக்கரில் செய்யாமல் தம் போட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி செய்யணும் பார்க்கலாமா? வாங்க. இந்த கப்பில் நான் 1.5 கப் அளவுக்கு அரிசி, ஜீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நம்ம மாடி தோட்டத்தில் பூத்த புதினாவை பறித்து தான் நாம் இப்போ கீ ரைஸ் செய்ய போகிறோம். இப்போ நம்ம வந்து பிரியாணி வட்டையில் தேவையான அளவுக்கு ஆயிலும் கீயும் வந்து பாதி பாதி எடுத்துகிட்டு 4 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு இதோடு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக புதினா, 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி அப்படின்னா நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதில் 1.5 பங்கு அளவு தண்ணி, இதுதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியும் இதோடு சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். இந்த அளவுக்கு தண்ணி வற்றினதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு கெட்டியான டவலை மேலே போட்டு மூடி அதுக்கு மேலே வெயிட்டுக்கு தண்ணி வச்சுட்டு அடுப்பை சிம்லேயே 10 நிமிஷம் வேகட்டும். இந்த மாதிரி சூப்பராக கீ ரைஸ் ரெடி ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப்